நேற்று அருண் கூட இவ்வளோ சீரியஸான கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது சைடு கேப்பில் விஜய் சார் வந்து விஜய் விஷாலோட காலை வாரி விட்டுருப்பாரு. சூப்பராக இருந்துச்சு. ஸோ விஜய் விஷாலை எழுப்பி விட்டுட்டு, சார் நீங்கள் ஒரு தத்துவம் சொன்னீங்களே சார், அது என்ன தத்துவம்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்ட உடனே விஜய் விஷால் ஏதோ அருண் பற்றி சொல்லியிருப்பார் போல இருக்கு. ஆனால் அருணோட ப்ரெசன்ஸில் சொன்னாரா, அருண் இல்லாமல் சொன்னாராங்கிறத நான் கவனிக்கலை, எனக்கு அது தெரியலை. உடனே அது பயந்துக்கிட்டு விஜய் விஷால் சொல்கிறாரு, சார் அந்த சோடாவும் கூல்ட்ரிங்க்ஸும் சேர்த்து ஒரு கப்பில் கலக்கி குடிச்சிட்டு இவங்க அந்த கப்பை கசக்கி போட்டுட்டு போயிடுறாங்க சார், அந்த கப்பு தான் சார் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு தீபக்கும் அருணும் சண்டை போட்டதுக்கு விஜய் விஷாலை யூஸ் பண்ணிட்டு கடைசித்துக்கு தூர போட்டாங்கங்கிற மாதிரி மீன் பண்ணாரா இன்னும் தெரில. ஸோ அதை சொல்கிறாரு. சொன்னோடனே சார் இன்னொன்று சொன்னேன் சார், ஊரில் 10-15 ஃப்ரெண்டு வச்சுருக்கவெல்லாம் நல்லா இருக்கான், இந்த ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு ஐயோ அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஷால் சொல்கிறாரு. அது எப்போன்னு எனக்கு தெரியும். அது வந்து முத்துக்குமரன் கிட்ட சொல்லியிருப்பாரு. முத்துக்குமரன் வந்து அருணுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ண சொல்லியிருப்பாரு. அந்த டைமில் விஜய் விஷால் வந்து முத்துக்குமரன் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஸோ அதை சொன்னோடனே விஜய் சார் என்ன சொல்லுவார்னா, நான் உங்கள்கிட்ட என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொன்னால் நீங்கள் வேறு படத்திலோட காமெடியை சொல்லிட்டுருக்கீங்க, உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ எனக்கு அது இது வந்து அது அருணோட ப்ரெசன்ஸில் சொன்னாரா, அருண் இல்லாமல் சொன்னாராங்கிறது மட்டும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.